உங்க வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை தமிழா அல்லது இங்கிலீஷ் எந்த லெட்டர் வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆரி அப்படின்ட்டு நான் டைப் பண்றேன் இங்கிலீஷ்ல. அது எல்லாமே இங்க வந்துட்ட பிறகு இங்க நம்ம டிக் கொடுத்துட்டோம்னா இப்போ இது போல வந்தாச்சு. டைப் பண்ண லெட்டருக்கு கலர் கொடுக்கணும்னா அப்படியே கீழே தள்ளி வந்தீங்கன்னா கலர்ஸ்னு இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டோம்னா இது போல கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஒரு கலரா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச கலர் அப்படியே செட் ஆகிடும். அடுத்த பாக்ஸ்ல இருக்கிற லெட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வீடியோவோட டைட்டில்ல வேற ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா அந்த டைட்டிலை நம்ம இங்க ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல எப்படி ரெடி பண்ணமோ அதே போல இன்ட்டு கொடுத்துட்டு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது எல்லாமே பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீ ஆன்லைன்ன்றத வந்து நமக்கு வந்து ரொம்ப அகலமா வந்தாச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரே பாக்ஸ்ல வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை இப்படி தள்ளிட்டு இப்போ இந்த ஃப்ரீ ஆன்லைன் இருக்கிற இந்த ஆப்ஷன் பாருங்க, இது போல இருக்கு. ஃப்ரீ ஆன்லைன் இருக்கிற இந்த லெட்டர் ஆரஞ்சு கலர் பாக்ஸ்ல வரணும். ஆனா நமக்கு இது போல வந்திருக்கு. அதை வந்து நம்ம சின்னதை பண்ணணும். அதுக்காக இந்த சின்னதா இருக்கிற பட்டத்தை நம்ம டச் பண்ணும் போது இந்த எழுத்துக்கள் எல்லாமே சின்னதாகும். அப்படி சின்னதா ஆன உடனே இந்த ரெண்டு பக்கம் இது போல சின்ன சின்ன கோடு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு பக்கத்தை நீங்க பிடிச்சு இழுத்தோம்னா உங்களுக்கு இது போல ஃப்ரீ ஆன்லைன் வந்து கரெக்டா அந்த பாக்ஸ் உள்ளது எவ்வளவு அழகா இருந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க கலர்ஸ் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதுக்கும் கலர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டைட்டில் ரெடி பண்ணிட்டு இது தேவையில்லைன்னா டெலிட் பாக்ஸ் கொடுத்தோம்னா போயிடும். இப்போ நான் இங்க கிளாஸ்ன்னு டைப் பண்ணிட்டு எப்பவும் போல இன்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு தேவைன்னா கலர் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு கலர் தேவையில்லை, அதெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். இமேஜ்ல இருந்த லெட்டர் பாக்ஸை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணோம். இப்ப நம்மளே புதுசா எழுதணும்னா டீன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல ஆப்ஷன் வரும். அடுத்தது இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணதும் உங்களுக்கு இது போல இமேஜ்லயே லெட்டர்ஸ்லாம் வந்துடும். அந்த லெட்டர்ஸை நீங்க எரேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன எழுதன்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுனீங்கன்னா கொஞ்சம் இது வந்து போல்டா தெரியும். அதை எப்படி பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ன்ற ஆப்ஷனை நீங்க டச் பண்ணாதான் உங்களுக்கு அந்த எழுத்துக்களை சுற்றி இது போல பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றது போல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பீன்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்துட்டு